ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் பேச ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். இன்று வெள்ளியில் நீ நினைத்தது நடக்கும். என் பேச்சை கேட்டால் நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த நேரத்தில் உன் முருகன் சொல்ல வருவது என்னவென்றால், நீ வாழ்க்கையில் சந்திக்கும் சில முக்கியமான விஷயங்களை உன்னிட்டவே வச்சுக்கணும், உன்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம் உனக்கு தெரியாதா? இங்கே எல்லோரும் ஒரே மாதிரியான மனநிலையில் இருக்க மாட்டார்கள். ஒருத்தர் நேர்மறை எண்ணங்கள் கொண்டிருந்தால் மற்றொருவர் எதிர்மறை எண்ணங்கள் கொண்டு இருப்பார்கள். ஆனால் உண்மையில் நீ யார் எப்படி என்று கண்டுபிடிக்க முடியாது. அப்படியாக நீ மனதார நினைக்கும் காரியம் நடக்க வேண்டுமென்றால் மற்றவர்களிடம் எதையுமே பகிர்ந்து கொள்ளக்கூடாது. என்ன முருகா சொல்கிறீர்கள்? அப்படி எப்போது வாழும் வாழ்க்கையில் மற்றவர்களிடம் சொல்லக்கூடாத அந்த விஷயங்கள் என்ன என்று நீ கேட்கலாம். தங்கமே, ஒரு 6 விஷயங்கள் தெரிஞ்சுக்கோ. கடவுளுக்கும் உனக்கும் இருக்கிற பந்தத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது. நீ கடவுளுக்கு வைக்கும் பிரார்த்தனையை யாரிடமும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் வேண்டுதல் பலிக்காது. நீ ஒருவருக்கு தானம் செய்வது என்பது மற்றவர்கள் அறிய செய்யலாம். ஆனால் தர்மம் என்பது மற்றவருடைய துன்பம் அறிந்து நீ கேட்காமல் நீ கொடுப்பது. திருமணமான பெண்கள் தான் கர்ப்பமான விஷயத்தை 5 மாதத்திற்கு யாரிடமும் சொல்லக்கூடாது. முருகன் உனக்கானதைத்தான் சொல்கிறேன். பதவி உயர்வை உடனே சொல்லக்கூடாது. நீ வாங்கும் ஊதியத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது. எதிர்காலத்திற்காக போட்டு வைத்திருக்கும் திட்டத்தை கூட முன்னதாக மற்றவரிடத்தில் சொல்லக்கூடாது. உன் வீட்டிற்கு வாங்கியிருக்கும் பொருட்களை கூட உடனே சொல்லக்கூடாது. இந்த முருகன் சொல்வதை கேட்டுக்கோ தங்கமி. இதை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதே. கண்மணியே, நீ எடுக்கும் முடிவு சரியானதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் எடுத்த முடிவை நான் சரியாக்குவேன். நீ யார் என்பதை உன் செயல் மட்டும்தான் சொல்லும். உன் முருகன் சொல்வதை கேட்டுக்கோ. எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள். உடலால் மட்டுமல்ல, மனதாலும் தங்கமே. உன்னிடத்தில் விடாமுயற்சி வேண்டும், உழைப்பு வேண்டும், முயற்சி வேண்டும். விடாமுயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி என்னும் பட்டம் உன் வசம் ஆகிவிடும். பல கனவுகளோடு வாழ நினைத்தவர்கள் வாழ்க்கை கடைசியில் ஒரு கனவாகவே கடந்து போகிறது. உண்மைதானே தங்கமே? அனுபவம்தான், அந்த அனுபவம்தான் வாழ்க்கையை மெதுவாக கற்றுக் கொடுக்கும். போராடி தோற்றுப்பார். நிச்சயமாக ஜெயித்தவன் கூட உன்னை மறக்க மாட்டான். அடுத்தவனுக்கு கிடைத்து விட்டதே என்று மனிதன் பொறாமைப்படாத ஒரே விஷயம் மரணம் ஒன்றுதான். போதும் போதும் என்ற அளவுக்கு ஏராளமான ஏமாற்றம். என் பிள்ளை, நீ யோசித்து பேசணும். வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். என் செல்வமே, இன்று வெள்ளியில் மலர்ந்த காலை உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கட்டும். இந்த திருச்செந்தூர் முருகன் பேசுவதை முழுவதும் நீ மனதில் ஏற்றுக்கொள்கிறாய் என்று எனக்கு தெரியும். முடிவே இல்லாத ஒரு வார்த்தை முயற்சி மட்டும்தான். எதையும் மனம் விட்டு பேசாதவரை எல்லாம் மன அழுத்தம்தான். வாழ்க்கையில் எதுவும் அவமானம் இல்லை. எல்லாமே ஒருவித அனுபவம் தான் உனக்கு. பறப்பதற்கு நீ தயாரானால் தானாகவே முளைக்கும் சிறகுகள். உண்மைதானே? இந்த நேரத்தில் உனக்கொன்று தோன்றும். பேசி பயனில்லாத போது அமைதி சிறந்தது, மௌனம் சிறந்தது. பேசியே அர்த்தம் இல்லாத போது பிரிவு மட்டும்தான் சிறந்தது. இதை ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கிறேன். உணர்விற்கு மதிப்பளிக்காத இடத்தில் அழுதால் என்ன, சிரித்தால் என்ன?
ஏன்னா ஏமாற்றங்கள் பழகி போகிறதை தவிர எதுவும் மறந்து போவதில்லை. நீ வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி, தோற்றுவிட்டால் பயிற்சி. ஆனாலும் உன் முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கணும். முயற்சி தொடர்ந்தால்தான் வெற்றியும் கிடைக்கும், தோல்வியும் கிடைக்கும். இழந்தவன் தேடுவது என் அன்பைத்தான், இருப்பவன் தொலைப்பது என்ன என்று யோசிச்சுக்கோ. ஒருவருக்கொருவர் உட்கார்ந்து பேசுங்கள். பேச நேரம் இல்லை என்றால் நம்பாதீர்கள். உங்களை நினைக்கவில்லை அவர்கள், அதனால் தான் பேச நேரம் இல்லை என்கிறார்கள். 1000 உறவுகளால் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் தரும். வாழ்க்கை எத்தனை முறை உதைத்தாலும் மீண்டு வர முடியும். தன்னம்பிக்கை உன் மந்திரமாக இருந்தால், தாரக மந்திரமாக இருந்தால். வாழ்க்கையை கவனமாக பார்த்து வாழ்ந்துவிடு. நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி தன் மனம் மாறும் மனிதர்களிடமே அதிகம் கவனமாக இருக்கணும். எதிர்பார்ப்புகள் பெரிதாக இருந்தால் ஏமாற்றங்கள் வலிக்கத்தான் செய்யும். உன்னை தவிர யாராலும் உன்னை மகிழ்விக்க முடியாது. தனிமை என்பது வழி என்று யார் சொன்னது? தனிமை என்பது வழியின் உன்னை பற்றி உனக்கே புரிய வைக்கும் நிலை. என் கண்மணியே, எல்லோர் கண்ணாடியும் முகம் காட்டும், உன் மனக்கண்ணாடியே உன்னை காட்டும். பாதரச திரவியம் பசையிழந்து போனால் முகம் கொஞ்சம் கோணும். பல எண்ணம் குழம்பி வழிந்தால் மனம் குப்பை மேடாய் தோணும். யோசிச்சுப்பார். கோமாளி கூட்டத்தில் மேடை ஏறி என்ன பயன்? போராளி குணம் கொண்டு தூர்வாரி உன்னை எடுத்து விடு. வெளிப்புற யுக்தியை கலைந்து விடு. உட்புற சக்தியை தொடங்கு. அதுவே உன் ஆற்றலின் கிடங்கு. நீயாகவே உன் மதிப்பை குறை செய்து கொண்டாது. மனதில் ஒரு புது விதியை எழுது. திறமையெல்லாம் ஒன்று திரட்டு. உன் சக்திகளை சக்கரம் செய். புது தெம்பு கிடைக்கும். நீ என்ன திமிராகவா இருக்கிறாய்? உன் மனமானது நீ என உணர்ந்தாலே போதும். கடும் துயரமே துரத்தினாலும், நெடுந்தூரம் நீ சென்றாலும், என் பிள்ளையின் முக்காலமும் பொற்காலமாகத்தான் இருக்கும். நம்பிக்கையோடு எழு. இன்று வெள்ளி விடிவெள்ளி, என் பிள்ளைக்கான வெள்ளி. நிச்சயம் நான் சொன்னது சொன்னபடி நடக்கும். நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொள்ளணும். துரோகம் உன்னை தொடர்ந்தாலும் புது யாகம் செய்து கடந்து வா. அவமானங்கள் அணிவகுத்தாலும் பகுமானமாக பாய்ந்து வா. நிச்சயம் உனக்கானது காத்து கொண்டிருக்கிறது. நீ நினைத்தது நடக்கப் போகிறது. ஓம் முருகா போற்றி போற்றி.